வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் கதை அணைந்த விளக்கு. எழுதியவர் கவியரசர் முடியரசன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். அவள் என் குடும்ப விளக்காக விளங்குவாள் என்று எண்ணினேன். ஆனால் அவள் அணைந்த விளக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் ஒளி பெறச் செய்யலாம் என்று எண்ணினேன். அந்த ஆசையையும் அணைத்து விட்டாள். வழக்கம் போல் திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு சென்றேன். நெடுநேரமாகியும் அவள் வரவில்லை. வேறு இடங்களிலும் உட்கார மாட்டாள். 1 மாதமாக இதே இடம்தான். நானும் அதற்கு அருகிலேயே பதிவு செய்து கொண்டேன். ஆனால் இன்று இன்னும் வரவில்லை. அவளை பார்க்காவிட்டால் அந்த நாள் என் வாழ்நாளில் பாழ்நாள். அவ்வளவு துன்பமாக இருந்தது. கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். மஞ்சட்கதிர்களை மணற்பரப்பில் செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சி மனத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் இருள் கவிந்துவிட்டால் அவள் வரமாட்டாளே என்ற கவலை மிகுதி எனக்கு. ஆனால் கவலை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. அவள் வந்துவிட்ட காரணத்தால் சிவந்த மேனியில் கருப்பு நிற உடை ஒரு தனி அழகு தந்தது அவளுக்கு. எனக்கும் அதுதான் மிக பிடித்தமாயிருந்தது. ஆனால் சிற்சில சமயங்களில் பூச் சிதறிய ஆடையும் பொலிவு பெறும். அவள் உடலில் சேர்ந்து காது, மூக்கு, கழுத்து எதிலும் ஒரு நகை கூட இல்லை. கையில் 1 2 வளையல் மட்டும் ஊசலாடும். அதுவும் கருப்புத்தான். ஆனால் அவள் உள்ளத்தில் கருப்பில்லை என்பதை அவள் முகப்பொலிவு நன்றாக எனக்கு சொல்லிற்று. அந்த விழியின் கருப்புத்தான் என்னை மயங்கச் செய்தது. அவள் கசங்காத மலர். இது என் எண்ணம். அவளிடத்துக் கொண்ட காதலால் தான் நான் நாள் தவறாது கடற்கரைக்குச் செல்வது. பலரும் அப்படித்தானே? கடலின் அழகிலே ஈடுபட்டு காற்றின் நலத்திலே ஒன்றுபட்டுச் செல்வோர் எத்துணை பேர். காதலின் விளையாட்டுப் பண்ணை தானே கடற்கரை. அந்த பண்ணையில் நான் மட்டும் இடம் பெறாமல் இருக்க முடியுமா என்ன? நான் தான் அவளிடம் காதல் கொண்டேன். அவள் விரும்பினாளோ என்னவோ எனக்கு தெரியாது. நாங்கள் இன்னும் வாய்ப்பேச்சு கூட பேசியது கிடையாதே. நான் அவளை பார்ப்பேன், அவளும் என்னை பார்ப்பாள். என்னைப் போல அல்ல. அவள் பார்வையிலே அமைதிதான் இருக்கும். அதை நான் எங்கே பொருட்படுத்தப் போகிறேன்? நான் காதல் நோக்குத்தான் நோக்குவேன். எப்படியும் அவளிடம் பேசிவிட வேண்டும் என்பது என் எண்ணம். ஆனால் துணிவு வரவில்லை. இன்று அந்த எண்ணம் நிறைவேறியது. காரணம், என் மடி மீதிருந்த அந்த புஸ்தகம்தான். அவள் வந்து உட்கார்ந்ததும் கடலை பார்த்துவிட்டு என்னையும் நோக்கினாள். பார்வை என் மடி மீது இருந்த புஸ்தகத்தின் மீது விழுந்தது. நான் அவள் அழகை பருகிக் கொண்டிருந்தேன். பேசிவிட்டாள் அவள். அது என்ன புத்தகம்? செயலற்றவனாய் காதல் நினைவுகள் என்று கையில் கொடுத்தேன். சற்று அருகில் வந்து புரட்டினாள் அவள். என் உள்ளம், ஏன் உலகமே புரண்டது போல தோன்றியது எனக்கு. என் காதல் நினைவுகளை என்று நீ அறிவாயோ என்று மனத்தில் சொல்லிக் கொண்டேன். அந்த நூலின் ஆசிரியருக்கு என் மனமாற வாழ்த்து கூறினேன், அவளோடு பேச வாய்ப்பு தந்த காரணத்திற்காக. அவள் புரட்டிவிட்டு, இதை நாளைக்கு தருகிறேனே என்றாள். தலையை ஆட்டினேன். இருள் வந்து எங்களை பிரித்து விட்டது. அன்று இரவெல்லாம் உறக்கமேது. மறுநாள் அவளுக்கு கொடுப்பதற்காக ஒரு புஸ்தகத்தை பொறுக்கி எடுத்தேன். மாலை 5 மணிக்கே கடற்கரை சென்றேன். அங்கே எனக்கு முன்பே அவள் காத்து கொண்டிருந்தாள். அருகில் சென்றதும் புத்தகத்தை தந்தாள். நன்றி அறிதலுடன் நானும் சிரித்துக் கொண்டே வாங்கினேன். குறும்புத்தனமாக அவள் கையை தொட்டு வாங்கினேன். அவள் எண்ணத்தை அறிய வேண்டுமல்லவா? அதற்காகத்தான். ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவே இல்லை. எனக்கென்ன அதை பற்றி? அவள் கையில் என் கைப்பட்டதே எனக்கு பேரின்பமாயிருந்தது. இதோ இதையும் படியுங்கள் என்றேன். அது என்ன? அழகின் சிரிப்பா? ஆம், உன் ஒவ்வொரு அங்கங்களிலும் ஓடி விளையாடும் அழகின் சிரிப்பிலே நான் மயங்கிவிட்டேன். அதை நீ உணரவே இதை பொறுக்கி எடுத்து தந்துள்ளேன் என்று கூறினேன். அவளிடமன்று, மனத்திற்குள்ளே. மறுநாள் உன் சிரிப்பிலே மயங்கிய எனக்கு முத்தம் தரமாட்டாயா என்ற கருத்தை உட்கொண்டு எதிர்பாராத முத்தம் என்ற புத்தகம் தந்தேன். அதன் பின்னர், உன் அன்பை பெறாது கலக்கமடைந்த எனக்கு அமைதி தரமாட்டாயா? அமைதி பெற நான் உயிர் வாழ ஒரு நல்ல தீர்ப்பை கூறமாட்டாயா என்ற கேள்விகளை கேட்க வேண்டும் அவளிடம் என்று துணிந்த பின்பும் மனம் வரவில்லை. சரி, நமக்குத்தான் புத்தகம் இருக்கிறதே, அதன் மூலம் கேட்டுவிடலாம் என்ற நோக்கத்தான் அமைதி, நல்ல தீர்ப்பு என்ற 2 நூலையும் அவளிடம் கொடுக்க தூண்டிற்று. இப்படி எத்தனையோ புத்தகங்கள் கொடுத்தேன். ஆனாலும் முதல் நாள் பார்த்த பார்வையிலிருந்து கொஞ்சமாவது மாற்றமடையவில்லை. அதே அமைதிதான் நிறைந்திருந்தது. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரே ஒரு புத்தகம். அவள் என் குடும்பத்தில் 1 மணி விளக்காக ஒளி வீச வேண்டும். ஆனால் எப்படி சொல்வது? புழைய வழக்கப்படியேதான் செய்தேன். இன்று சுறுசுறுப்பாகச் சென்றேன் கடற்கரைக்கு. அவளும் ஆஜர்தான். இதை பார்த்தீர்களா என்று நான் எடுத்துச் சென்ற புத்தகத்தை கொடுத்தேன். எங்கே பார்க்கலாம்? என்ன புஸ்தகம் என்று கையை நீட்டினாள். குடும்ப விளக்கு என்றேன்.
நெருப்பை தொட்டது போல் வெடுக்கென்று எடுத்துக்கொண்டாள் கையை. முகத்தை பார்த்தேன். மலர் முகம் வாடியது. குடும்ப விளக்கு என்று முணுமுணுத்தது அவள் வாய். நீர் கண்ணில் தாவி குதித்துக் கொண்டிருந்தது. கண்ணீரை கண்ட என் மனம் கரைந்து விட்டது. ஏன் இப்படி திடீர் என்று மாற்றம்? ஏதாவது துன்பம் என்று பரிவுடன் கேட்டேன். அழுகை மிகுதியாயிற்று. என் கேள்வி உங்களுக்கு அதிக வருத்தத்தை தருவதானால் நான் மிகவும் வருந்துகிறேன் என்றேன். அப்படியொன்றுமில்லை. என் சகோதரர் போன்ற உங்களிடம் எனக்கென்ன வருத்தம்? இந்த புத்தகம் என்னை இந்நிலைக்காக்கிற்று. புத்தகமா? புத்தகத்திற்கும் உங்கள் நிலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆம், புத்தகம்தான். கேளுங்கள் என் கதையை. வக்கீல் வரதாச்சாரி மகள் நான். கமலம் என் பெயர். பணம் நிறைய இருந்ததால் மனத்தை பற்றி எண்ணாமல் படிப்பிலேயே சென்று கொண்டிருந்தது என் இளமை பருவம். பணம் இருந்தால் பெண்ணுக்கு எத்தனை வயதானால் என்ன? மனம் தானாக நடக்கும். அந்த எண்ணத்தில் என் தந்தை இருந்தார். நானும் படித்து வந்தேன். தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் முதலிய பல மொழிகளிலும் பயிற்சி பெற்றேன். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க ஓர் ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். நாளடைவில் ஆசிரியர் என் அன்பிற்குரியவரானார். திருமணம் நடந்தது. மணப்பரிசுகள் வந்து குவிந்தன. அப்பரிசுகளில் ஒன்றுதான் இந்த குடும்ப விளக்கு. இது யாரோ அவருடைய நண்பர் சிதம்பரத்திலிருந்து அனுப்பினார். அவர் பெயர் கூட இராஜன் என்று எழுதியிருந்தது. அந்த புஸ்தகம்தான் என் நேரமும் அவர் கையில் இருக்கும். கமலா என்பார். குடும்ப விளக்கா என்பேன். ஆம் என்பார். இருவரும் படிப்போம். அவர் படிக்க நான் கேட்பேன். நானும் படிப்பேன். சில சமயங்களில் அவர் கேட்டு கேட்டு களிப்பெய்துவார். அது உண்மையில் எங்கள் குடும்ப விளக்காகவே விளங்கியது. ஆனால் நீடிக்கவில்லை, அணைந்து விட்டது. இப்பொழுது வெறும் விளக்கு நான், எண்ணெய் இல்லை என்று கூறி முடிக்க முடியவில்லை. அவளால் தொண்டை காய்ந்து விட்டது. கமலா? ஆம், கமலாதான் அவள் பேரும். நான் தான் குடும்ப விளக்கு அனுப்பினேன். அவனுக்கு பரிசாக் என்றது என் உதட்டின் அசைவு. கமலா, உன் கணவன் பேர் கோபாலன் தானே? ஆம் என்றாள். அங்கிருக்க முடியவில்லை என்னால். குமுறியது என் மனம். குழம்பி விட்டது என் மூளை. எழுந்து சென்று விட்டேன். கடற்கரையையும் மறந்துவிட்டேன். ஆனால் கமலாவை மறக்கவில்லை. கமலா கமலா என்று அடிக்கடி சொல்வ தை கேட்ட என் நண்பர்கள் என்னை பைத்தியம் என்பார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? இன்று அவள் மேற் காதல் இல்லை. சகோதரி என்ற எண்ணமா? அப்படியும் இல்லை. ஏதோ ஒருவித அன்பு, அவ்வளவுதான். அவள் என் குடும்ப விளக்காக விளங்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அவள் அணைந்த விளக்கு. ஆனாலும் பரவாயில்லை, மீண்டும் ஒளி பெறச் செய்யலாம் என்று எண்ணினேன். அந்த ஆசையையும் அணைத்து விட்டாள். அவள் என் நண்பன் மனைவி என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் எப்படி விரும்பும் என் மனம்? நல்ல வேளை அவளிடம் என் கருத்தை சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் என்ன வேதனைப்பட்டிருப்பாளோ? என் வாழ்வையும் அணைந்த விளக்காக்கிவிட்டாள். இந்த இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தில் உங்கள் கருத்து என்ன? தன் நண்பனின் முன்னால் மனைவி அவள் என்று தெரிந்த பின் ராஜன் செய்தது சரியா தவறா? காமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.